இன்று மலையக மக்களுடைய உரிமைகள் தொடர்பான பேச்சுவார்த்தை மலையக பிரதேசங்களிலிருந்து வந்த பிரதிநிதிகளுடன் கலந்து உரையாடப்பட்டது. அதிலே மிக முக்கியமாக அந்த கலந்துரையாடலிலே முன்வைக்கப்பட்ட விடயங்களிலே மலையக மக்களுடைய உரிமை அது ஒரு மண் சார்ந்த உரிமையாக இருக்க வேண்டும். அது வடகிழக்கு வாழும் மக்களுடைய தாயகம் வடக்கு கிழக்கு போன்று மலையக மக்களுடைய தாயகம் மலையகமாக இருக்க வேண்டும், மலையக மக்களுடைய தேசியம் மலையகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் வரவேற்கின்றோம். மலையக மக்களுடைய தேசம் மலையகம் என்பதை பொருளாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதிலே மிக முக்கியமாக மலையக மக்களுடைய வீடுகள் அதன் காணி உரிமைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்ட போது அதிலே முக்கியமாக இதற்கு முன்பு வந்த அரசாங்கங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கொள்கை பிரகடனங்களை முன்வைத்திருக்கிறது. அதிலே அந்த கொள்கையின் பிரகாரம் செயல்படுவதற்கு மலையகத்திலே அந்த தோட்ட உரிமையால் அதற்கு அனுமதி வழங்குவதில்லை. ஒன்று. இரண்டாவதாக அவ்வாறான ஒரு செயற்திட்டம் காலம் மாறுவதன் ஊடாக அது நீர்த்து போகின்றது. மலைய மக்களுடைய காணி உரிமை தொடர்பாக பல ஆண்டுகாலமாக பேசப்படுகிறது. நாங்களும் போராட்டங்களிலும் பல விதங்களிலும் செயல்பட்டு வந்தாலும் கூட அவை கிடப்பில் போடப்படுகிறது. மேலும் மேலும் அதை ஆராய்ந்து அவர்களுக்கான ஒரு உண்மையான விஷயத்தை கொண்டு செல்வதற்கு வருகின்ற அரசாங்கங்கள் ஒன்றுபடவில்லை. எனவே தான் நாங்கள் இன்றைய தினம் மலைய மக்களுடைய காணி உரிமை, அவர்களுக்கான நில உரிமை, வீடு கட்டுவதற்கான நில உரிமை, அதே போன்று அவர்களுக்கான சுதந்திரமான ஒரு ஜனநாயக ரீதியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அண்மை காலங்களில் உங்களுக்கு தெரியும், எல்லா பிரதேசங்களிலும் இனவாதிகளின் மூலமாக தாக்குதல்கள், அவர்கள் சொத்துக்கள் செய்யப்பட்டது, அவர்களுடைய வேளாண்மைகள் அளிக்கப்பட்டது. எனவே இவை யாவற்றையும் முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கலந்துரையாடல் நடந்தது. இதில் மிக முக்கியமாக மலையக தாயகத்தை கொண்டவர்கள் இங்கே வெளி மாவட்டங்களிலே வேலை செய்கின்றார்கள். பிரதான நகரங்களிலே ஆண்கள் பெண்கள் என இளைஞர்கள் தங்களுடைய பிறந்த நிலத்தை விட்டு இங்கு வந்து வேலை செய்கிறார்கள். நாங்கள் கூறுகிறோம், அவர்கள் எங்கு வேலை செய்தாலும் அவர்களுடைய நில உரிமை, அவர்களுடைய மண் உரிமை, அவர்கள் மலையகத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கான உரிமை மறக்கப்பட முடியாது ஒருபோதும். அவர்கள் என்றும் மலையகத்தை சேர்ந்தவர்கள், மலையகத்தின் தாயகமாக கொண்டவர்களாக கருதப்பட வேண்டும். அவர்களுக்கு நிலங்கள் ஒடுக்கும் பொழுது தென்னிலங்கையிலே வந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு வழங்க முடியாது என்ற கூற்று முன்வைக்க முடியாது. மலையகத்தில் பிறந்த அனைவருக்கும் மலையக தேசம் அவர்களுக்கு உரியானது. மலையகம் அவர்களுடைய தாயகமாக கருதப்பட வேண்டும் என்பதே நம்முடைய முக்கியமான குறிக்கோள். அது தொடர்பாக இன்றைய கலந்துரையாடல் மிக சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் எதிர்காலங்களிலே கலந்துரையாடல் ஏற்படுத்தி அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுப்பதற்கான சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.